வணக்கம். வணக்கம்ண்ணே. நேற்றைய தினம் சிவகாசி பகுதியில் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தாங்க. அவரை ஆமா. நீங்க சிறப்பா வரவேற்றீங்க. அவர் கூடவே பிரச்சாரத்திலே நேற்று முன்தினம். ஆமா, நேற்றைய முன்தினம். ம். அ அந்த கூட்டத்தில நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார் எடப்பாடி அவர்கள். ம். நீங்க தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவை ஆதரிக்கிறீங்க. ஆமா. என்ன காரணம்? அவரு அவரு செய்த திட்டங்கள் குறித்து, அவருடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து உங்களுக்கு எம்மாதிரியான அனுமானம் இருக்கு? எடப்பாடியார் அவர்களை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, பொதுவாவே அதிமுக மக்களுக்கான ஒரு இயக்கம். மக்கள் நல திட்டங்கள தான் கொண்டு வருவாங்க. அவங்கள்ட்ட பொறுத்தளவுல அதிமுகவுல சொன்னத செஞ்சுருவாங்க. இந்த இந்த ஜால்ஜாப்பு பாட்டு காட்டுறது, கவர்ச்சிகரமான திட்டங்கள அறிவித்து விட்டு, அத மக்கள் போராட வச்சு, அதுக்கப்புறம் அந்த திட்டங்கள பெற வைக்கிறது, அந்த மாரி சூழ்நிலைய உருவாக்க மாட்டாங்க. இப்ப திமுக மகளிருக்கு உரிமை தொகை அறிவிப்போம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அறிவிக்கல. 4 வருஷத்துல மக்கள் போராட ஆரம்பிச்சுடுறேன். 4வது வருஷம் தான் அத அறிவிக்கிறாங்க. ஆனா அது நல்ல திட்டமா அப்படின்னு பார்த்தா, 1,00,00,000 பெண்களோ அந்த உரிமை தொகையை 1,00,00,000 பெண்கள் பெறுவதற்கு மிச்சம் 9,00,00,000 பேர்ட்ட வரிய கூட்டுறான். மின்சார வரிய கூட்டிட்டான். நான்லாம் 4,000, 5,000 கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்ப என்னுடைய கரண்ட் பில் 20,000 வருது. ம். அதே அதே யூனிட் தான் நம்ம செலவழிக்கிறோம். ஏன் அப்படி வருகிறது? ஒருவேளை நம்ம மின் நுகர்வு அதிகமா இருக்குன்னா பரவால்ல. மின் நுகர்வு அதே அளவு தான் இருக்கிறது. அதேபோல மின்சார திட்டங்களுக்கு ஆகின்ற செலவு, அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஊதியம்லாம் பெருமளவு உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, எனக்கு சம்பளம் பத்தலன்னு போராடிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் ஒரு கிட்டத்தட்ட 4 மடங்கு நுகர்வோர்ட்ட வாங்குறாங்க அப்படின்னா அவங்க யாருக்கு இந்த பணத்தை கொண்டு போய் செலவழிக்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த மாதிரி உரிமை தொகைக்காக மற்ற மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி கொடுத்துட்றான். சரி, அந்த உரிமை தொகை வாங்குறவங்களையாவது நிம்மதியா இருக்க விடுறாங்க. அவனுக்கும் தான் அந்த மின் கட்டணம் உயர்வுது. அதனால இலவசங்கள் அப்படின்ற பேர்ல ஆடி தள்ளுபடி மாதிரி விலையை கூட்டி குறைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இந்த மாதிரியான திட்டங்களை நாங்க எதிர்க்கிறோம். இலவசங்கள் தேவைதான். அதுக்கு ஒரு சர்டன் லிமிட் இருக்கு. மக்கள்கிட்ட புடுங்கி கொடுக்கணும் அப்படின்றது தவறான விஷயம். இன்னைக்கு பார்த்தா 12,00,000 கோடி 15,00,000 கோடி கடன்ல கொண்டு விட்டுட்டு போயிட்டான். எடப்பாடியார் காலத்துல இல்லாத திட்டங்களா சார்? மடிக்கணினி எடுத்துக்கங்க, சைக்கிள் எடுத்துக்கங்க. எத்தனாயிரம் கோடி கொடுத்தாரு? விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தது, பயிர்க்கடன் தள்ளுபடி, அந்த இயந்திரங்கள், விவசாய இயந்திரங்கள் வாங்குவதற்கு அவர் செலவழித்த தொகை, ஏழைகளுக்கு ஆடு மாடுகள் வழங்கியதற்கான தொகை, அப்படி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் சார். 11 மருத்துவக் கல்லூரி இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் கொண்டு வராத அளவிற்கு கொண்டு வந்த ஒரே தலைவர் எடப்பாடி. 11 மருத்துவக் கல்லூரி. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே கல்வி சார்ந்து இருக்கும். நீட்ட ஒழிக்கணும் அப்படின்றது திமுகவுடைய பிரதான ஒரு கொள்கையாக இருந்தது. இன்ன வரைக்கும் ஒழிச்சிருக்காங்களா? ஒழிக்க முடியாது சார். பார்லிமெண்ட்ல சட்டத்தை போட்டு சுப்ரீம் கோர்ட் அங்கீகாரம் பண்ண ஒரு விஷயத்தை எப்படி சார் நீங்க ஒழிப்பீங்க? ஆனா நான் ஒழிப்பேன்னு சொல்லி போராடிட்டு கிடந்தாங்க. அது நடக்காதுன்னு தெரிஞ்சோம். ஆனா புத்திசாலித்தனமா எடப்பாடியார் இருக்கும்போது 7.5% இடஒதுக்கீடு உயர் படிப்புல, அதுவும் முக்கியமா மருத்துவ கல்லூரிகள்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாரு. அந்த 7.5% இடஒதுக்கீடுனால இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர் ஆயிட்டான், நிறைய பேர் இன்ஜினியர் ஆயிட்டான். அதுல இடஒதுக்கீடுல போய் படிக்கிறவனுக்கு அந்த கட்டணத்தையும் கவர்மெண்டே ஏற்குனாரு. அதுதான் எடப்பாடியார். எவ்வளவு பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு திட்டம் பாருங்க. நீட்டை எவ்வளவு அழகா டேக்கிள் பண்ணார் பாருங்க. அன்னைக்கு கவர்னர் கையெழுத்து போடணும் சார். கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு. எடப்பாடியார் அவருக்கு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த திட்டத்தை என்னடா கவர்னர் கையெழுத்து போடுறது, நான் அறிவிக்கிறேன்னு அறிவிச்சாரு. அதுதான் முதலமைச்சருக்குரிய தைரியம் சார். அதுதான் நல்ல ஒரு செயல்பாடு. அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் கூட இருக்கிறத விரும்புகிறோம். எங்களுக்கு உரிய மரியாதை இருக்கிறது. இன்னைக்கும் எடப்பாடியார் பெயரை சொல்லி கூப்பிட்டு, தம்பி கட்சி வேலைகளை பாருங்க, எலெக்ஷன் வேலைகளை பாருங்கன்னு தோல்ல தட்டி கொடுத்து சொல்லிட்டு போறாருன்னா, ஒரு கிட்டத்தட்ட உடன்பிறவாத ஒரு சகோதரர் மாதிரி. ஆனா தம்பி என்னை உரிமையா கூப்பிட்டு, நீ இந்த எலெக்ஷன் வேலையை பாருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்றாருன்னா அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. அதிமுக ஆட்சி மலரும், நேதாஜி சுபாஷினை முக்கியமான ஒரு சக்தியாக உருவெடுக்கும். அதுல சந்தேகமே கிடையாது சார். எங்களால் எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் அந்த நேதாஜி சுபாஷினிக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாளனாக அவர் இருக்கிறார். இதுல நல்ல மரியாதை இருக்கு.
சுயமரியாதைக்கு நாங்கள் பேர் போனவர்கள். மரியாதையில் நாங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டோம். எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. ஆமா. நான் இதுக்கு மேல என்ன சார் வேணும் எங்களுக்கு? இப்ப இந்த தொகுதி பங்கீடுகள் குறித்து பேசும்போது எடப்பாடி அவர்கள் வந்து தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் அமைப்புகளுக்கு சீட்டு குடுக்கலன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அது அமைப்புகள்ட்ட இருக்கு. மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க சார், முக்குளத்தூர் மக்கள்? அது இவங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது, ஏதோ முக்குளத்தோரை வந்து ஒதுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுது சார். ம். ஆனா உண்மை அது கிடையாது. நீங்க வேட்பாளர்கள் பட்டியல் எடுத்து பாருங்க. திமுகவை பொறுத்தளவுல திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து முக்குளத்தோர் வேட்பாளர்களே இல்ல. அங்க முக்குளத்தோர் வேட்பாளர்களே இல்ல. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவுல பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன் எஸ்.சி.கே. சுப்பையா அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல அண்ணன் தச்சை கணேசராஜ் அவர்களுக்கு, அருமைக்குரிய சகோதரர் குட்டியப்பா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல அமமுகவில் வந்து தம்பி இசக்கிமுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது போல எத்தனையோ பேருக்கு தென் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அனைத்து சமூகத்திலையும் கொடுத்துருக்காங்க. அதுதானே வந்து ஒரு சமநிலை, எல்லா சமூகத்துக்கும் கொடுக்கறது. ஏன் திமுக முக்குளத்தோருக்கு மட்டும் கொடுக்கல? முக்குளத்தோர்ல வந்து தகுதியான வேட்பாளர்களே இல்லையா சார்? இல்ல, கருணாஸுக்கு கொடுத்துருக்காங்களே. யாரு சார்? சார் தென் மாவட்டத்தில் சொல்றேன். ஓ. கருணாஸ் கொடுத்தது சிவகங்கையில சார். ஆமா ஆமா. தென் மாவட்டத்தில் சொல்றேன். தென் மாவட்டத்தில் திமுக ஒருத்தர் கூட கொடுக்கல சார். அப்ப இந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து முக்குளத்தோர் வந்து திமுக இல்லவே இல்லையா? பெரிய ஆளுங்க இல்லையா? தகுதியான ஆளுங்க இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. நீண்ட நாட்களாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்படி இருந்தும் எதுக்காக ஒட்டிக்கிட்டு திரிகிறீங்கன்னு நாங்க கேட்கிறோம். உன்னை ஒதுக்குறான்னு தெரியுது. கன்னியாகுமரி மாவட்டத்துல சுத்தமா ஒதுக்கிட்டான், தென்காசியில ஒதுக்கிட்டான், திருநெல்வேலியில ஒதுக்கிட்டான், தூத்துக்குடியில ஒதுக்கிட்டான். நீ ஏன் திமுகன்ற ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? வெளியே வா. உன்னை ஒதுக்குறான்னு தெரியுது இல்ல? அப்போ வந்து இது யார் தவறு? இது யார் தவறு? அதை பாருங்க. இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து கருணாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கருணாஸ் அவர்கள் ஏற்கனவே திருவாடானையில் நின்றாரு. மறுபடியும் ஏன் அவர் திருவாடானையை கேட்டு வாங்கலாம்? அந்த ஒரு கேள்வி எழுகிறது. அது அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறதாக ஒரு விமர்சனம் வருது சிவகங்கையில். கருணாஸ் சார் அவரு எனக்கே என்ன தெரியல. அவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர், அவருடைய பூர்வீகம் என்னன்றது உண்மையிலே எனக்கே தெரியாது. அவர் தொகுதிக்கு அந்த சிவகங்கை தொகுதிக்கு சம்பந்தமானவரா இல்லையான்றது உண்மையிலே எனக்கும் தெரியல. ஆனா முக்குளத்தோடைய வாக்குகளை நம்பி அவர் களத்துல இறங்குறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு வாக்களிப்பார் என்பது அது இனிமே தான் தெரியும். எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் தெரியும். எதிர்ப்பு இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா திருவாடானையில வந்து சரியா பணியாற்றலைன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. ஆனா யாரோ ஒரு பிரதிநிதி ஜெயிச்சு வரணும்ல. அது கருணாசனன் ஜெயிச்சு வந்தா நல்லது. அதுல ஒன்றும் பெரிய இல்லை. அதிமுகவை பொறுத்தளவுல ஒதுக்கலன்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில போய் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கட்சி இருக்கு. யாருக்கு ஒதுக்குவாங்க நீங்க சொல்லுங்க? ஒருத்தருக்கு ஒதுக்குனா இன்னொருத்தர் வந்து சங்கடப்பட மாட்டாங்களா? அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு உருவாக்கி வச்சிருக்கீங்க. இங்க சந்தோஷப்பட்டுற போறாங்களா சார்? இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க போய் கேட்கறவங்க, சீட்டு கேட்கறவங்க, எனக்கு நீங்க கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா என்ன என்ன நினைப்பாங்க? இத்தனை நாள் நான் கட்சி வச்சு என்ன நினைப்பாங்க? எனக்கு அசிங்கம், அப்புறம் நான் எழுத்து வேலை வைப்பேன்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப எப்படி சார் எனக்கு கொடுப்பேன்? சரி, அதிமுக கூட்டணிக்கு வாங்க. அங்கேயும் 10-15 பேர் இருக்காங்க. ஆனால் நேதாஜி சுபாஷ் சேனைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. கடைசி வரை ஒரு சில தொகுதிகளில் வந்து கொடுக்கலான்ற பரிசீலனை இருந்தது. ஆமா, உங்களுக்கு அதை நான் கேட்கணும். அதுதான் கேள்வியாவே இப்போ உங்கள்கிட்ட கேட்கணும். ஒரு சில ஒரு தொகுதியில உங்க பேரை பரிசீலனையிலே வச்சிருந்தாங்க. பரிசீலனை இருந்தது சார். பரிசீலனை இருந்தது. ஏன் கடைசி நேரத்தில் ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில வந்து தொடர்ந்து வந்து சமூக அமைப்புகளுக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் பழையபடி சமூக அமைப்புகளுக்கு ஒதுக்குறீங்க? அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால நீங்க வந்து இது பண்ணணும். வேற நீங்க நம்ம கட்சிக்கு வேணும், அதிமுகவுக்கு வேணும். இந்த தடவை அதிமுக நிக்கட்டும். நீங்க அதிமுகல இருந்து சமூக அமைப்புக்கு ஒதுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? இப்படி கேள்வி கேட்கும்போது சொல்றவங்க சங்கடப்படுறாங்க. எப்படிடா நம்ம சொல்றது? அதிமுகல இருந்து ஒரு சமூக அமைப்புக்கு ஒதுக்குங்கன்னு எப்படி சொல்றதுன்ட்டு. இன்னொரு பிரச்சனை, யார் ஒதுக்க சொல்றாங்களோ அவங்கள செலவழிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததாக சொல்கிறார்கள். 10-15 கோடி ரூபாய் செலவழிக்கல சார். யார் சார் செலவழிப்பா? அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சரி பார்த்துக்கிடுவோம். நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சேனைக்கான ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துன்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அமைப்புக்கும் இந்த மாதிரி வாக்குறுதி கிடையாது. எடப்பாடியுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கா சார். ஆனால் எடப்பாடியார் கூட நீங்க எங்க பார்த்தாலும்
பேரை சொல்லி கூப்பிட்டு தட்டி கொடுத்து நீங்க எல்லா வீடியோலையும் பார்க்கலாம். இல்ல பார்த்தேன், நான் பார்த்தேன். சிவகாசியில் நடந்த மீட்டிங்ல கூட அவரு நம்ம பேரை சொல்லும் போது கூட என்னுடைய ஆரியர் மற்ற கட்சிகள் பேரை வந்து சாதாரணமா சொல்லிட்டு போவார். என்னுடைய ஆரியர் நண்பர் வழக்கறிஞர் அன்பு தம்பி நேதாஜி சுபாஷ் என்னுடைய தலைவர் மகாராஜன் அழுத்தி சொல்லுவார். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? வெளிப்படையா சொல்லிட்டாரு. நீங்க அதிமுக வந்து சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ அதிமுக கூட இல்ல. எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது, நம்ம உழைப்போம், அதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சீட்டு கேட்குறாங்களா, 4-5 விஷயத்த நீங்க பார்க்கணும். குவாலிட்டி ஃபர்ஸ்ட். குவாலிட்டி இருக்கா? 5000 10,000 டொனேஷன் வாங்கி 5000 10,000 வந்து கையேந்துறவங்க வந்து எப்படி சார் ஒரு எலெக்ஷன்ல வந்து பெரிய லெவலில் போய் நிற்க முடியும்? ஒன்று. படிப்பு. உலக அரசியலை பேசுகிற அளவுக்கு இங்கே படிப்பறிவு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது நிறைய பேருக்கு அதுவும் இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த 2 வீலரில் போய் ட்ரிபிள்ஸில் போய் மாட்டினவன், ட்ரங்க் அண்ட் டிரைவ் போனவனெல்லாம் கூப்பிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் வந்து கச்சத்தீவு அரசியலுக்கு வரல. உலக பொருளாதாரத்தை பேசலை, இந்திய பொருளாதாரத்தை பேசலை. இவங்க வந்து கவர்மெண்டோட திட்டங்களை வந்து விமர்சனம் பண்ண தெரியலை. நிலக்கரி ஊழல் தெரியல, மின்சார ஊழல் தெரியல, எதுவுமே தெரியாம இவ இன்ன வரைக்கும் என்ன சொல்றான்னா செலவையே அந்த போய் செலவையின்றான். இங்கிட்டு போய் வந்து இந்த பிரேதத்தை எடுக்காத, இதை வச்சு நம்ம போராடி ஏதாவது காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கணும். சின்ன லெவல்ல இந்த கிணத்துக்குள்ளே அதாவது என்ன சொல்றது குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டுறேன். அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா இது குவாலிட்டி, இது இது இருக்கு, உங்களுக்கு எபிலிட்டி இல்லை, உங்களுக்கு வந்து தகுதி கம்மியா இருக்கு. கட்டமைப்பு. ஒரு தொகுதியை கொடுத்துட்டாங்க சார். அந்த கட்டமைப்பை தான் திரும்ப திரும்ப தொகுதியை கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு தொகுதியை கொடுத்தாச்சு. அந்த தொகுதியில அட்லீஸ்ட் தேவர் சமூக மக்கள் இருக்கிற பகுதிகளில் ஊருக்கு 10 பேர் உனக்கு நிர்வாகி இருக்கணும்ல. இருக்காங்களா? இருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் நம்ம ஆசைப்பட்டு என்ன செய்ய போறோம்? வேலை பார்க்கறதுக்கு அவங்க பணமும் கூட கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது பண்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காங்க. மேன் பவர். கட்டமைப்பு இல்லை. அதிமுகவையும் அதிமுக முதுகுல தான் சவாரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் நம்ம வந்து தகுதியான ஆளா இருக்கணும். இப்போ அதிமுக கூட்டணி போயிட்டோம், அவங்க சீட்டு தரலன்னொடனே தலைமைச் செயலகத்துல போய் ஒரு 2 லட்சம் கூட 5 லட்சம் கூட வாங்கிட்டு இருக்கக்கூடாது. பணமே எதிர்பார்க்கக்கூடாது. நீ டிராவல் பண்ணு, அதிமுக ஓட்டு கட்டு ஊர் ஊரா போ. உனக்கு ஏதாவது ஒரு தொகுதியில கட்டமைப்பை ஏற்படுத்திக்க. உன்னுடைய அறிவு திறமை வளர்த்துக்க. நீ நீண்ட நாள் தொடர்புல இருந்துக்க. நீ இன்னைக்கு கூட்டணியில இடம் கொடுக்கலன்னு டக்குன்னு போய் வந்து விஜய்கிட்ட போய் பேச போறேன்ற, டக்குன்னு சின்னமாட்ட போறேன்ற, டக்குன்னு திமுக போறேன்ற, அப்படி இருந்தானே எப்படி சார் அவங்க ஒரு உங்க மேல உள்ள கிரெடிபிலிட்டியே இல்லாம போயிருமே சார், நம்பிக்கையே போயிருமே. இப்ப ஒன்னே முதல்ல நீ ஸ்ட்ராங் ஆக்கிக்க, அப்புறம் எல்லாமே தேடி வரும் சார். எடப்பாடியார் என்ன சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? அவரு தெளிவா சார் அங்க அவர் சொல்றாரு சார், தென்காசியில எல்லா இடத்துக்கும் நம்ம பசங்களை அனுப்பியிருக்கோம். சவுத்துல நான் அவரை சிவகாசியில மீட் பண்ணும்போது சொல்றாரு, உங்க கொடி எல்லா இடத்துலையும் பறக்குதுன்றாரு. அப்ப ஒரு மனுஷன் ஒரு சாதாரண இயக்கம், நம்ம இயக்கம் நம்முடைய கொடி 100 கோடியோட சேர்ந்து ஒரு கொடி ஆடும் போது உன் கொடி பறந்துடா தம்பி நான் பார்த்தேன்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு பார்வை, எவ்வளவு பெரிய நுண் அறிவு. அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. யார் நம்ம கூட உண்மையிலே இருக்கா, யார் இருக்க மாட்டான்றது. எங்களை பொறுத்தளவுல நாங்க சீட்டுக்கோ நோட்டுக்கோ இல்லை சார். அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, சீட்டுலாம் அதுவா தான் கிடைக்கணும். அங்க போய் உட்காந்து அவங்கள டார்ச்சர் பண்றது, நெருக்கடி கொடுக்கறதுலாம் பண்ண மாட்டோம். அதே போல எலெக்ஷன் வந்துட்டு கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கான். பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிச்ச எல்லாருக்கும் வேலை பார்ப்போம், பிடிக்காதவங்களுக்கு எதிர்ப்பு பண்ணுவோம். எங்களை பொறுத்தளவு நாங்க வந்து எடப்பாடி வேலை பாருங்கன்ட்டாரு, வேலை பார்ப்போம், அவ்வளவுதான். இது எங்களோட நிலைப்பாடு. இப்ப தென் மாவட்டத்துல மிக முக்கியமானது உசிலம்பட்டி தொகுதி. நீங்க நேதாஜி பேரில் கட்சி நடத்துறீங்க, நேதாஜி சுபாஷ் சேனி. நேதாஜியால் உருவாக்கப்பட்ட ஃபார்வர்ட் பிளாக்கு அங்க சீட்டு மறுக்கப்படுது. உசிலம்பட்டியில் ஃபார்வர்ட் பிளாக்கு கிட்டத்தட்ட கொடுக்கல, அதிமுகவோ திமுகவோ கொடுக்கல. அங்க ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். ஃபார்வர்ட் பிளாக்குக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு தத்துவார்த்த எதிர்நிலை இருக்கு. நேதாஜியால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கே தென் மாவட்டத்தில் சீட்டு இல்லைன்றதை வந்து நேதாஜி சுபாஷ் சேனை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நேதாஜியால் உருவாக்கப்பட்ட கட்சின்றது அது ஒரு பக்கம். அதே வேளையில வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போற லெவல்ல கட்டமைப்பு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க இங்க மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற ஏரியாக்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் 1-2 இடத்துல தான் இருக்காங்க.
இப்போ மற்ற இடத்துலலாம் இல்லை, நேதாஜியை நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்போ உசிலம்பட்டியில வந்து ஃபார்வர்டு பிளாக்குக்கு தொகுதி ஒதுக்கல அப்படின்றது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். அட்லீஸ்ட் ஒதுக்கி இருக்கலான்றது எங்களுடைய கோரிக்கை. அதே வேளையில அங்க ஃபார்வர்டு பிளாக் வந்து எத்தனை துண்டுகளா இருக்கு? நீங்க சொல்லுங்க, எத்தனை ஃபார்வர்டு பிளாக் இருக்கு? அண்ணன் முருகன்ஜி அவர்கள் ஒரு ஃபார்வர்டு பிளாக் வச்சிருக்காங்க. அம்மாசி தேவர்னு ஒருத்தர் ஒரு ஃபார்வர்டு பிளாக் வச்சிருக்காரு. சகோதரர் சங்கிலி ஒரு ஃபார்வர்டு பிளாக் வச்சிருக்காரு. இப்போ கூட வதலை செல்வம் நினைக்கிறேன், அவரு ஒரு ஃபார்வர்டு பிளாக் வச்சிருக்காரு. திருமாரஞ்சி அவர் ஒரு ஃபார்வர்டு பிளாக் வச்சிருக்காரு. இப்படி இத்தனை ஃபார்வர்டு பிளாக் இருந்தா எந்த ஃபார்வர்டு பிளாக்கை அவங்க கையில் எடுக்கிறது? இல்ல அது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தானே நேதாஜியில் உருவாக்கு. அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கு, மற்றது அவங்களோட கிளைக்கழகங்கள். இப்ப நாங்க கூட எங்களுக்கு தாய் யாரு? ஃபார்வர்டு பிளாக் தான், அதுல தப்பு கிடையாது. யாரு கொடுத்தாலும் அது ஃபார்வர்டு பிளாக் கொடுத்தது ஒரு அர்த்தமா தான் இருக்கும். அதே நேரத்துல ஃபார்வர்ட் பிளாக்குக்கான கட்டமைப்பு அந்த சிங்கம் வந்து உசிலம்பட்டியை தாண்டி அந்த அந்த உசிலம்பட்டி காட்டை தாண்டி வெளியே வரவே இல்லையே, அதுக்குள்ளேயே தானே சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு நிர்வாகிகள் போட்டு கட்டமைப்பு இருந்து அதுல பெரிய அளவுல ஓட் பேங்கை காமிச்சிருக்காங்களா? அண்ணன் கடைசி தேர்தலில் கதிரவண்ணன் வந்து தனிச்சு நின்னாரு, 5000 வாக்குகள் தான் விழுந்தது. அப்ப உசிலம்பட்டியில் உள்ள மக்கள் அன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக்ல கதிரவண்ணன் நிற்கும் போது ஒரு 50,000 ஓட்டை போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். ஒரு 2016 தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் தலைமையில அனைத்து கட்சிகளும் இணைந்து அங்கங்க சிங்க சின்னத்துல போட்டி போட்டோம். அனைத்து கட்சிகளும் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேல சீட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. 30க்கு இடங்களுக்கு மேல நின்னோம். மொத்த வாக்கு 39,000 தான். அதுல சிறுவைகுண்டம் சுரேஷ் தேவர் வாங்கினது 14,000 ஓட்டு. அப்ப மீதியை பாருங்க, கிட்டத்தட்ட 25,000 வாக்கத்தான் 29 தொகுதியில நின்னவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ 1000 ஓட்டுகளுக்கு கூட ரீச் ஆகல. ஒரு 10 இடங்கள்ல 10 இடங்கள்ல தான் 1000 ஓட்டுக்கு மேலே போயிருக்கு. மற்ற இடங்கள்ல 1000 ஓட்டுக்கு மேலே ரீச் ஆகல. அப்ப ஃபார்வர்ட் பிளாக் வலுவிழந்து இருக்கிறது. ஃபார்வர்ட் பிளாக் வலுவிழந்துட்டு அதை வலுப்படுத்தணும். அதுக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார போட்டி, வர்க்க போட்டி, அதை சரி பண்ணணும். ஒரு சரியான தலைமை இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கதிரவண்ணன் தலைமையை சில பேர் ஏத்துக்கிட மாட்டேன்றாங்க. கர்ணன் வருகிறாரு, அவரை சில பேர் ஏத்துக்கிட மாட்டேன்றாங்க. தேவராஜன் சுரேஷன் தலைமையை ஏத்துக்கிட மாட்டேன்றாங்க. கட்சிகள்ல இருக்கவங்க மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாறி சண்டை போட்டாங்கன்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும்? அதனால ஃபார்வர்ட் பிளாக் சரியாச்சுன்னா மேல இருக்கவங்க கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் விரைவில் ஃபார்வர்ட் பிளாக்ல இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சி ஒரு இடத்துக்கு வரணும். இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இங்க வந்து உற்சாதி அரசியல் இருக்கிறது தான் இதுக்கு மேஜர் காரணம். உடனடியாக அதெல்லாம் கலைஞ்சிட்டு ஃபார்வர்ட் பிளாக் வந்து சமூக அமைப்பு, சாதி அமைப்புன்ற ஒருலேருந்து வெளியே வந்து சமூக அமைப்பாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினா அதை வலுப்படுத்தினா அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ சசிகலா அவர்களுடைய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சி திடீர்னு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஆரம்பிக்கப்பட்டு தேர்தல் காலத்தில் ராமதாஸ் அவர்களோடு சம்பந்தம் இல்லாமல் ராமதாஸ் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இமானுவேல் சேகரனார் மாவட்டம் பேர் வைங்கன்னு சொன்னவர் ராமதாஸ் அவர்கள். 25 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு இருக்கு. அவர் கூட கைக கொடுக்குறாங்க சசிகலா அம்மையார். இப்போ இந்த கூட்டணி இந்த அரசியலில் இப்போ நடக்கிற 26 சட்டமன்ற தேர்தலில் எம்மாதிரியான தாக்கத்தை நிகழ்த்தும்? எப்படி மக்கள்கிட்ட அது தன் ஓட்டுகளை வாங்கும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல வந்து இந்த கூட்டணியே ஒரு பொருந்தாத கூட்டணி சார். ஏன் சொல்றேன்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியர் சமூக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். மெயினா வந்து 10.5% இடஒதுக்கீடை நோக்கி ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காரு. அந்த இடஒதுக்கீடு வர்றதுனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்மரபினர் நம்ம இங்க இருக்கக்கூடிய டிஎன்டி சமூக மக்களுக்கு, முக்கியமா தேவர்ல கல்லர் மறவர் சமூக மக்களுக்கு பெரிய பாதிப்பு. 68% இவங்களுக்கு பெரிய பாதிப்பு. இதுல பெரிய பாதிப்பு இருக்கும்போது சசிகலா அம்மா போய் இப்போ வடக்க வந்து வன்னியர் இருக்காங்க, தெற்க தேவர் இருக்காங்க. இங்க வன்னியர் கிடையாது தெற்க, அங்க தேவர் கிடையாது. அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனமற்றது. இங்க நார்த்ல போய் எங்க தேவர் ஓட்டு இருக்கு, இல்ல இங்க எங்க வன்னியர் ஓட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று ரெண்டு ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு இருக்கும். அதுவும் அப்படியே விழுக போறது கிடையாது, சமூகத்துக்காக சாதிக்காக விழுக போறது கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து ராமதாஸ் ஐயா வந்து 10.5% இடஒதுக்கீடு, அவர் தான் கூட்டணி தலைவர் கிட்டத்தட்ட, அவர் வந்து டிக்ளேர் பண்றாருன்னு வைங்க. இந்த அம்மாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இவங்க தேவர் சமூக பிரதிநிதியா தான் வர்றாங்க. இப்போ இந்த அம்மாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நான் வந்து 10.5% இடஒதுக்கீடுக்கு ஆதரவுன்னு சொல்றாங்களா, எதிர்ப்புன்னு சொல்றாங்களா? எதுக்காக அவர்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறாங்க? அப்ப இது தேவையற்ற கூட்டணி, முரணான கூட்டணி. இதை தாண்டி
இவங்க ஜெயில இருந்து வந்து 6-7 வருஷம் ஆகுது. திடீர்னு எலெக்ஷன் சமயத்துல வர்றாங்களே அப்படின்னா, அவங்க நான் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லல. நான் துரோகிகளை வேற இருப்பேன். அது துரோகினா யார சொல்றாங்க? எடப்பாடி அவர்கள். எடப்பாடியார சொல்றாங்க. எடப்பாடியார சொல்றாங்க. ஏன் சார் அந்த துரோகிலாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாதா அந்த அம்மாவுக்கு? அதே போல வந்து அவரு வந்து என் மகனை வந்து நான் தோற்கடிப்பேன். அப்ப ராமதாஸ் ஐயா அவர் மகனை தோற்கடிக்கிறதுக்கு நிப்பாட்டுறாரு. இந்த அம்மா தினகரனையும் சேர்த்து துரோகின்றாங்க. தினகரனை தோற்கடிக்க நிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் அவங்கவங்க பிள்ளைகளை தோற்கடிக்கிறதுக்கு எப்படி எப்படி பேரண்ட்ஸ் பாத்தீங்களா? விளங்காம போனவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு பேரண்ட்ஸ். நம்ம மையன் நல்லா வரட்டும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு அப்பாவும் அம்மாவும் நினைப்பாங்க. அப்பா மகனை தோற்கடிப்பேன்றாரு, அம்மா இவங்க மகனை தோற்கடிப்பேன்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனநிலை பாருங்க. இவங்களுடைய சுயநலத்துக்காக 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டேஜ். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து வயதானவங்க, அவங்க இன்னும் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட இந்த ஆட்சி அதிகாரத்தை விடக்கூடாது, பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவங்க இவங்க தமிழக மக்களுக்கு நன்மை தரணும்னு நிக்கிறாங்களா, அவங்களுடைய சொந்த எதிரியை பெத்த பிள்ளைய தோக்கடிக்கன்னு நிக்கிறாங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு கேள்வி. சரி, இது நிக்கட்டும். கொள்கையும் முரண்பாடு, இவங்களுடைய சிந்தனையும் வந்து மோசமான சிந்தனையா இருக்கு. வேட்பாளர் போட்டாச்சு, வேட்பாளர் போட்டாங்க. ஒருத்தர் போலீஸ் ஆபீசர், அவரை நாங்குநேரியில கொண்டு போடுறாங்க அண்ணன் வெள்ளத்துறை அவர்களை. அவர் வந்து பர்சனலா வந்து நம்ம அவரை வந்து ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் எனக்கு உறவினர் தான், நல்ல மனுஷன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் போலீஸ் ஆபீசரா இருக்கும்போது என்கவுண்டர் பண்ணார்ல, அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. எத்தனை தேவமார என்கவுண்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை தேவமார என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து தேவமாறு வாக்க போடுங்கன்னா எப்படி போடுவாங்க? எப்படி சார் போடுவாங்க? ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய ஆறுமுக நாட்டார் எல்லாருமே மண்ணின் மைந்தரை போடுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எனக்கு சின்னம்மா வந்து இவரை வந்து வேட்பாளராக போடுறேன் போலீஸ் ஆபீசர்ன்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வேட்பாளராக இருந்துக்கிறேன், ஆனா சக வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தா குற்ற பின்னணி உடையவனா இருக்கேன். இவர் போலீஸ் ஆபீசரு, இவர் கூட இருக்க அடுத்த வேட்பாளர் பார்த்தா கொலகாரன் கொள்ளக்காரனா இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மோசமான ஒரு முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாருங்க. ஒரு வேட்பாளர் போலீஸ் ஆபீசர், ஒரு வேட்பாளர் குற்றவாளி. போலீஸ் ஆபீசர் குற்றவாளிக்கு வாக்கு கேட்டு போவாரா மாட்டாரா? அப்ப இவர் போலீஸ் வேலையில இருக்கும்போது மறைமுகமா குற்றவாளியை ஆதரிச்சிருக்காரா? எல்லா கேள்வியும் வரும், ஏகப்பட்ட கேள்வி வந்துடும். இப்ப இவர் இதை ஏத்துக்கிட்டாருன்னு வைங்க, குற்றவாளிகளை வேட்பாளரா போடுறதுக்கு இவர் அப்ஜெக்ஷன் பண்ணாம ஏத்துக்கிட்டாருன்னா அப்ப இவர் நல்ல போலீஸ் ஆபீசரே கிடையாது. இவர் போலீஸ் வேலையில இருக்கும்போது நாடகம் போட்டிருக்காரு, குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருந்திருக்கு. அப்படித்தானே வரும். அப்படித்தான் வருது. என்ன சார் அரசியல், இது என்ன மனநிலை? சரி, இந்த அம்மா வாங்குறாங்க, எங்கேயும் ஜெயிக்க போறது கிடையாது, இவங்க தேவர் ஓட்டை தான் குறி வச்சு போறாங்க. இவங்க நிப்பாட்டி இருக்க தொகுதியில் எல்லாத்துலயுமே 2.5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வச்சுக்கோங்க. 1.25 லட்சம் ஓட்டுக்கு மேல தேவர் ஓட்டு எங்கேயாவது இருக்குது? 50% மேல எங்கேயாவது இருக்குதா? இல்ல. 40,000 50,000 இருக்கு. அதுல போலிங் ஆகுறது வந்து ஒரு 80% வரும். 40,000 30,000 போலிங் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். அதுல அதிமுக திமுக கட்சி எல்லாம் கழிச்சு போனா ஒரு 10,000 ஓட்டு தான் இருக்கும். அந்த 10,000 ஓட்டை தான் இவங்க வந்து போகணும், எடுக்கிறதுக்காக போனா அந்த 10,000 ஓட்டுல இவங்களுக்கு ஒரு 1000மோ 2000மோ 5000மோ கூட விழுதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஜெயிக்கல. எதுக்காக? யாரை வீழ்த்துறதுக்கு நிக்காங்க? எடப்பாடியாரை வீழ்த்த நிக்காங்கன்னா அப்ப இவங்க திமுகவோட சப்போர்ட்ல இருக்காங்களா? திமுக அதுக்கு பேக்கெண்ட்ல இருக்கா? இவங்களுக்கு பணம் எதுக்கு? இவ்வளவு இத்தனை கோடியை இவங்க செலவழிச்சு ஏன் வீழ்த்தணும்? அந்த கோடி யார் கொடுக்குறது? இப்ப அந்த கேள்வி இருக்குல்ல. இவங்க எடப்பாடியாரை வந்து இது பண்றதுக்கு இவங்க கையில இருந்து பல கோடியை செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க வந்து மருந்துக்கு கூட வந்து இவங்க ஒரு 10 பைசா நகட்டாதவங்க இன்னைக்கு பல ஆயிரம் கோடியை செலவழிக்கணும் அப்படின்னா அந்த கோடிகளை கொடுப்பது யார்? திமுகவா? இந்த கேள்வி வருது. அப்படி இவங்க வீழ்த்துறதுனால யாருக்கு என்ன நடந்துட போகுது? அதிமுக வந்தா முக்குளத்தோர் மக்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும் சார். திமுக வந்தா என்ன நடக்கும்? இன்னும் 5 வருஷம்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு 20,000 கட்டுற கரண்ட் பில்லு அன்னைக்கு வந்து 50,000 ஆயிரும். இன்னைக்கு வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டுறவனுக்கு 10,000 ரூபாய் போட்டுருவான். இன்னைக்கு சாக்கடை வரி குடிநீர் வரி 1000 ரூபாய் கட்டுறவன் வந்து 5,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருப்பேன். அப்ப நம்ம வந்து 5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவன் தான் பீஸ்ஃபுல்லா லைஃபை லீட் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட புடி, மக்கள்கிட்ட புடுங்குறதுல 10% கொடுத்துட்டு 90 வச்சுக்கிடுவேன். இருக்கிற மலைகளை ஃபுல்லா சுரண்டிடுவான், கனிம வளத்தை வந்து சுரண்டிடுவான், ஆத்து மண் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிருவான், பத்திரப்பதிவுல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். அப்ப அப்படிப்பட்ட கொள்ளைக்கார ஆட்சிக்கு உடந்தையா இருக்கணும், அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக
நீங்க ஏன் இவங்களை தோக்க வைக்கணும், ஓட்டை வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா? முதல்ல நீங்க வந்து ஜெயலலிதா அம்மா கூட இருந்த ரெட்டலை வரணும், அதிமுக வளரணும்லாம் கட்சி எல்லாமே நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதுக்கு பேர் என்ன? இது துரோகம் இல்லையா? கண்டிப்பா. எடப்பாடியாருக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருக்கட்டும், அவர் ஒரு பதவியில இருக்காரு. அவர் அதிமுக வந்து அவருக்கு வந்து உரிமை, அதாவது எப்படி சொல்றது, அவருக்கு ஓனர் கிடையாது. அவரு இது வந்து அதிமுக வந்து யாருடைய சொத்தும் கிடையாது சார். எடப்பாடியாரோட சொந்த சொத்து கிடையாது. இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கே வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்மானத்தை போட்டு வேணாம்னா அவர் போய்த்தான் ஆகணும். நீங்க அப்படி மக்கள் ஆதரவை வாங்கி, அதிமுக நிர்வாகி ஆதரவை வாங்கி நீங்க அதிமுகக்குள்ள வரணுமே தவிர, ஒருத்தரை வந்து தோற்கடிக்கணும், அவரை வெளியேற்றணும், நம்ம வந்து 2ஆம் நம்பர் பாதையில குறுக்கு வழியில வரணும், அதுக்கு வந்து திமுகவோட சப்போர்ட் வேணும். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? ரொம்ப மோசமான மனநிலை சார். அதாவது நம்ம வந்து பர்சனலா அவங்கள வந்து நம்ம ஒண்ணும் பேசல. கரெக்ட். நீங்க அரசியலான விஷயம். இந்த விஷயத்தை அவங்க மாத்திக்கல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்து விட்டது, அதிமுக ஆட்சி தான் வரும், அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை கூட வந்து இது பண்ணட்டும் சார், வந்து விட்டது, உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? உங்களை நம்பி நின்ன வேட்பாளர் நிலைமை என்ன ஆகும்? உங்களை நம்பி வெள்ளத்தோரன் நின்று இருக்காரு, உங்களை நம்பி எத்தனை வேட்பாளர் நின்று இருக்காங்க. அவங்க அதை நோண்டணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருடைய நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பார்த்துக்கங்க. ரொம்ப சிரமப்பட்டு. அப்ப அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது ஒரு அரசியல் குழப்பத்தையும் பொருந்தாத கூட்டணி அப்படின்றது தான் அவங்களுடைய பதில். எதுக்கு சார்? ஆமா சார், ஒருத்தன் ஜெயிக்கவே மாட்டான்னு தெரியுது, இந்த சமூக ஓட்டை எப்படியாவது வாங்கன்னு தெரியுது, இந்த சமூகத்துக்காக நீ என்ன செஞ்சிருக்கான்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? இப்ப கூட்டணி போயிருக்கான்ல, எடப்பாடியாரை வந்து இதுல வந்து பயங்கரமா திட்டினவன் இருக்கான். அதிமுக காரங்களை பூராத்தையுமே நீங்கெல்லாம் ஒரு தாய்க்கு பிறந்தவனா, நல்ல தாய்க்கு பிறந்தவனான்னு கேட்டவனா இருக்கான். எதுக்காக? 10.5% இடஒதுக்கீடு அவர் கொடுத்தாருன்னு சொல்லி இது திட்டினான். இப்ப இந்த அம்மா ராமதாஸ் கூட போய் சேர்ந்துருக்கு. ராமதாஸ் ஐயா 10.5% இடஒதுக்கீட்டை கேட்டு ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா ராமதாஸ் கூட சேர்ந்திருக்கு. நீ இந்த அம்மா கூட போய் கூட்டணி சேர்ந்திருக்க. உங்க அம்மா அப்ப ஒரு தாய்க்கு பிறந்தவனான்னு அதிமுக காரன் கேட்டா நீ தூக்குல தொங்குவியா மாட்டையா? அப்போ உனக்கு என்ன இதுல இரட்டை நிலைப்பாடு? உனக்கு தைரியம் இருந்தா நீ தனியா நின்று நீ ஓட்டு வாங்கி காட்டணும். நான் இவ்வளவு ஓட்டு வச்சிருக்கேன், எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க நீ கேட்டா நீ தைரியமானாலே. நீ அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த அம்மா கூட சேர்ந்து அந்த அம்மாட்ட காசு தருன்னு அந்த அம்மாட்ட 10 லட்சமோ 20 லட்சமோ வாங்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு அந்த காசை ஆட்டை போடுறதுக்காக போறிய, நீ என்ன தேவர் சமூக கட்சி? இல்ல அப்படி பார்த்தாலும் 10.5% அறிவிக்கும் போது அண்ணன் ஓபிஎஸ் கூட தான் இருந்தாரு. ஆமா, இந்த சமூக ஓபிஎஸ் என்ன கூட இருந்தாரு. ஓபிஎஸ் என்ன தேவர், அதனால நாங்க அவரை ஒண்ணும் சொல்ல மாட்டோம். புரியலையா உங்களுக்கு? அப்படி வேற இருக்கா? ஆமா, ஓபிஎஸ் என்ன வந்து கூட இருப்பாரு, ஓபிஎஸ் என்ன தான் அறிவிச்சாரு, அவரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவர் தேவர், அவர் திமுகவுக்கு போனாலும் வாழ்த்துவோம். ஏன்னு கேட்டா வந்து அவரை வந்து கட்சி ஆபீஸ் அடிச்சு உடைப்பாரு, நாங்க வாழ்த்துவோம். ஏன்னா அவர் தேவர். என்னடா உங்களுக்கு சாதி வெறி? அதிமுக என்ன தேவர் சமூக கட்சியாடா? அது சாதி கட்சியா? அது வந்து பொதுவான கட்சிடா. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. எத்தனை வேட்பாளர்களை தேவர் சமூகத்துல போட்டிருக்காங்க, நன்றி கடனா இருக்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அதிகார மையத்தில் இருந்த சசிகலா அவர்கள் இந்த முத்துராமலிங்க தேவருடைய பெயரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கிறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவர் பேரை இதுவரைக்கும் அவங்க பரிந்துரை செய்யல, அந்த இடம்லாம் வரல. சசிகலா அம்மாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் நான் நேரடியா 2 கேள்வி வைக்கிறேன் சார். முத்துராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும், அவங்களை டிக்ளேர் பண்ண சொல்லுங்க சார். அவங்க பெரிய இதாயிட்டாங்களா, சாதி ஓட்டு வேணும்னு கேட்டு வர்றாங்கல்ல, வைக்க சொல்லி அறிவிப்பு கொடுக்க சொல்லுங்க. 10.5% இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா? இப்ப அவங்க ராமதாஸ் கூட சேர்ந்திருக்காங்க. அந்த இடஒதுக்கீடை நாங்க எதிர்ப்போம்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப இந்த ரெண்டுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா இவங்க யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு போட்டுரு சார். அவங்களுக்கு தேவைன்னா ஜாதின்னு வருவாங்க. இதை பற்றி அவங்க எப்பயுமே பேசினது இல்ல, இப்பயும் பேசல, இனிமேலும் பேசுறது இல்ல. ஆனா இந்த இடத்துல துரோகி யாருன்னு பார்த்தா எடப்பாடியாரை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. யார் அதை கொண்டு வர்றதுன்னு பார்த்தா தேவர் சமூக சாதி ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்க திமுக காரன் தான். சில பேர் வந்து நாங்க வந்து தேவர் சமூக ஆதரவாளர்கள், திமுக சொல்ல முடியாதுல்ல, திமுக காரன் சொன்னா கண்டுபிடிச்சு விடுவோன்ட்டு அவன் ஒரு போர்வை எடுத்துட்டு வருவார், நாங்கெல்லாம் தேவர் சாதி ஆதரவாளர்கள். அவன் பார்த்தா பின்னாடி திமுக காரனா இருப்பான், அல்ல திமுக ஆதரவாளராக இருக்கான். அதனால அவங்க தான் வந்து எடப்பாடியாரை வந்து துரோகி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு கதை கட்டி விடுறது. ஆனா ஓபிஎஸ்ஐயோ சின்னம்மாவையோ இது வரைக்கும் அவன் கேள்வி கேட்டது கிடையாது. இவங்களை பொறுத்தளவுல வந்து எடப்பாடியார் வந்து எதெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் துரோகம். அவர் கூட இருக்க ஓபிஎஸ் சின்னம்மா அன்னைக்கு அமைதியா இருக்கும் போது அதை கேட்க மாட்டாங்க. சாதி இன்னைக்கு வந்து சாதி ஆயிட்டாங்க. இந்த சிக்கல் இருக்கு. ஆமா, இந்த மனநிலையை தெளிவாக என்டிஏ கூட்டணி
உணர்ந்துதான் இந்த பகுதியில் ஏதோ சீட்டு கொடுக்கல என்னவோ அப்படி ஒரு முடிவுக்கும் வர இருக்கலாம் சார். அப்புறம் ஒரு முக்கியமானது இன்னொரு இந்த சசிகலா அவர்களுடைய பொருந்தா முரண்பாடான கூட்டணி போலவே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கட்சியை பற்றியும் பேசணும். விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர்லாம் அறிவிச்சாரு. அந்த வேட்பாளர்கள் அறிவித்த பின்னணி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 100 வேட்பாளருக்கு மேல அவர் அறிவிச்சதுல பல கட்சிகள்ல வந்து யாரும் கையில் எடுக்காம இருந்தாங்களா அவங்க, சீட்டு கேட்டு சில கட்சிகள்ல போய் கேட்கிற மாதிரி போனாங்களா தொழிலதிபர்கள், அவங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னாங்களா, அந்த வேகத்துல வந்து அவங்கள புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போய் உடனே அறிவிச்சிருது இது வேட்பாளர் எங்களுக்கு அப்படின்ட்டு. அது ஒரு நாள் விட்டா இன்னொரு கட்சிக்கும் போயிடுவேன். அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து அறிவிச்சிருவது. வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் அவங்க நிறைய பேருக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வேட்பாளரா. உண்மையில வந்து விஜய்க்காக கொடியை பிடிச்சவன், விஜய் கட் அவுட்ல வந்து வீட்டுல வந்து ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு போய் பாலாபிஷேகம் பண்ணாம பாருங்க, பால் பாக்கெட் பீச்சு அடிச்சாம பாருங்க, அவனுக்கு கொடுத்துருக்கணும். அதுதான் நல்லது. விஜய் அவருடைய டிரைவருக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் டிரைவர் கொடுத்தாரு. அவர் டிரைவர் அந்த வண்டியை மட்டும்தான் ஓட்டினாரு. ஆனா விஜயோட புகழை வந்து உலகத்தை ஃபுல்லா பரப்புனா பாருங்க அவருடைய ரசிகர்கள் எத்தனையோ பேரு, அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இந்த தூத்துக்குடியில ஒரு அம்மா இருந்தது, அந்த மாதிரி ஆக்னல் நினைக்கிறேன், அந்த அம்மா கொடுத்துருக்கலாம். இப்படி தீவிரமான அவங்க ரசிகர்களுக்கு தான் சார் அதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்த ஆளுங்க புது புது ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்து, அது குறிப்பா இன்னொரு இயக்கம் நடத்திட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு அந்த இயக்கத்துடைய கட்சியவோ கொடியவோ நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, எங்களுடைய கட்சியும் கொடியன்னு அவங்க போட்டுக்க அப்படின்னு இது பண்றாங்க. இதுக்கு உடன்பட்டு சில பேர் போறாங்க. அது சார், அதாவது சில பேர் வந்து அவங்கள வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பெரிய கட்சி, நம்மகிட்ட பெரிய லெவல்ல ஆள் இருக்காங்க, நம்ம வந்து எந்த கட்சிக்கு போலாம் சீட்டு கொடுத்துருவாங்க நம்புறாங்க சார். அதுதான், அதாவது தன்னைத்தானே வந்து பெரிய ஆள் நம்பிக்கிறது, நம்பிட்டு போய் கேட்கறது. அவங்க உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. ரிப்போர்ட் எடுத்து வச்சு நீ ஒரு கவுன்சிலராக கூட லாய்க்கில்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அப்படி துரத்தி விட்ட உடனே போய் விஜய் கட்சியில போய் அவங்ககிட்ட சீட்டை வாங்கிக்கிட்டு நான் உங்க கட்சியாவே மாறிடுறேன் அப்படின்னு, அது இணைப்பு விழா நடத்தாம ஆனா நடத்தின மாதிரி அப்படியே போய் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கொடியை பிடிக்கி இப்ப கூட 1-2 பேர் அப்படிதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சகோதரர் ஜெகநாத் மிஸ்ராவா அவர் பேரு, ஆமா, அவரு கூட நகைக்கடை ஏதாவது வச்சிருக்காரு நினைக்கிறேன். அவரு கூட அந்த கம்பத்துல தொகுதியில வாங்கியிருக்காரு. முதல்ல செட்டியார் பேரவைன்னு வச்சிருந்தாரு, அப்புறம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு. அவர் மேடையில பேசும்போது கூட திருமாரஞ்சி எம்எல்ஏ ஆக்குறது தான் எங்களுடைய குறிக்கோள், சட்டமன்றத்துக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய முதல் கொள்கைன்னாரு. அவருடைய கொள்கையை பாருங்க, வச்சிருக்கிற செட்டியார் பேரவை, அவருடைய கொள்கையை பாருங்க, திருமாரஞ்சியை வந்து எம்எல்ஏ ஆக்குறது எங்களுடைய முதல் கொள்கை அப்படின்னாரு. அது ஏதோ, அதாவது இதுக்கு பேசினா கூட ஒருத்தரை வந்து பாராட்டி பேசுறதுனா கூட, செட்டியார் பேரவையில் இருந்துக்கிட்டு நான் போய் ஒரு தேவரை போய் நான் சட்டமன்றத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த சமூக மக்களோட உரிமைக்காகத்தானே அவர் குரல் கொடுத்துருக்கணும். என் சமூகத்துல நான் போவேன், அல்லது வந்து என் சமூகத்துல எல்லாரும் போவாங்க, அல்லது வந்து திருமாரஞ்சி வந்து போட்டி போட்டார்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு என்னுடைய முதல் கொள்கை அதுதான் அப்படின்னாருன்னா, அது எந்த அளவுக்கு ஒரு கொள்கைன்னு எனக்கும் தெரியல. அவர் அந்த கட்சியை இணைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க தாவேக்கால. அவரு இந்த ஜாதிய சிந்தனைகள் கொண்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய பேர் இப்போ தாவேக்காக்குள்ள அப்படியே நுழைஞ்சிட்டாங்க. ஆமா, என்னைக்குமே இங்க இருக்கவங்க இந்த ஜாதி இதுல இருந்து போற எல்லாருமே தாவேக்காலையோ இல்ல வேற கட்சியிலையோ போய் சேர்ந்த உடனே வந்து அவர் வந்து புனிதமாயிருவாங்க, சமத்துவமாயிருவாங்க. அவங்க எல்லாம் இங்க இருக்க வரைக்கும் ஒரு ஜாதியை இழிவா பேசுறது, அவர் வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் அன்னைக்கே வந்து அவர் நடுநிலையாளர் ஆயிடுறாரு. எப்படி பாருங்க, இதுதான் இன்னைக்கு எம்.ஆர். ராதா சொல்லுவாரு, நேற்று வரைக்கும் போய் பேசியிருந்த வக்கீல் இன்னைக்கு ஜட்ஜ் ஆன உடனே இன்னைக்கு எப்படியா நீதி சொல்றாருன்னு கேட்பாரு. நேற்று வரைக்கும் போய் பேசினாரு, இன்னைக்கு ஜட்ஜ் ஆயிட்டாரு, அவரு வாயில இருந்து எப்படி உண்மை வரும் அப்படின்ற மாதிரி. அது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரு ஜோக்கா தெரிஞ்சா கூட உண்மையே நீங்க பாருங்க, நம்மளுடைய ஒரு மென்டாலிட்டி, நம்மளுடைய வந்து ஒரு ஹேபிச்சுவலாவே ஒருத்தன் வந்து ஒரு அக்யூஸ்டா இருக்கான், அவன் வந்து பூசாரியானா மட்டும் பூசாரி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த இது போயிருமா என்ன, மனசுக்குள்ள அந்த இது இருந்துட்டு தான் சார் இருக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், திருடைங்க தான் சார். அவன் எங்க போனாலும் வந்து வெள்ளச்சட்டை போறதுனால திருடன் வந்து நல்லவனா மாற போறது கிடையாது. கட்சிகள் வந்து வேட்பாளர்கள் தேர்வுல வந்து நியாயமான ஆளுகளை, நல்ல ஆளுகளை கொஞ்சம் விசாரிச்சு 100க்கு 100% யோக்கியம் யாரும் கிடையாது, ஒரு 60% நல்லவனை போட்டாங்கன்னா மக்கள் ஏதோ வந்து இது பண்ணிடுவாங்க. விஜய் அவர்களுக்குமே கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப விஜய்கிட்ட வந்து ரசிகர்கள் இருக்காங்க சார். ரசிகர்கள் வேற, கட்டமைப்பு வேற. கட்டமைப்பு அப்படின்றது வந்து கிளை வரைக்கும் வந்து இருக்கணும் சார். கிளை செயலாளர் இருக்கணும், கிளை தலைவர் இருக்கணும், அந்த கிளையில ஒரு 50 பேர் உறுப்பினர் இருக்கணும். அந்த உறுப்பினர்கள் வந்து ஒரு எலெக்ஷன் வேலைன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதிமுகலே திமுகலே பாருங்க, எலெக்ஷன் வேலை ஒரு தெருவுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அந்த கட்சிக்காரன் 10 பேர் இருப்பேன், அந்த 10 பேருக்கு ஒரு தலைவர் இருப்பேன்,
அழகா அவங்கள அந்த வர்றவங்களை கூட்டு போய் அந்த கேன்வாஸ் பண்ணுவான், டெய்லி பண்ணிடுவான், திண்ணை பிரச்சாரம் மாதிரி. ம். அதை பண்றதுக்கு விஜய்கிட்ட ஆள் கிடையாது. பூத் ஏஜென்ட் போடுறதுல திணற போறாங்க. பூத் ஏஜென்ட் போடணும்ல, பூத் ம். ஏஜென்ட்ல திணறுவாங்க. ம். இவங்களுக்கு தேர்தல்ன்றது வந்து புது அனுபவம். விஜய் வந்து ஒரு வலிமையான ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது, வலிமையான ஒரு ஆள். அவரு விஜய்ன்ற ஒற்றை தலைமையில தான் அந்த இதுக்குலாம் நின்றுட்டு இருக்கு. அந்த ஒற்றை சவர்ல தான் நிக்குது. அந்த விஜய்ன்ற பில்லர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தாவேக்கான்றது வந்து ஜீரோ ஆயிடும். யாரு அந்த கட்சியை வழி நடத்துவா, யார் கொண்டு போவா? இன்கேஸ் இப்போ வந்து சிபிஐ பிரச்சனையில இருக்காரு, ஏதோ ஒரு சூழ்நிலை அவரை உளவிக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ம். தாவேக்கான்ற இதுல வந்து யார் சார் அதை அடுத்த கட்ட தலைவர் யார்? 72 நாள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 72 நாள் வாட்ஸ்அப் குரூப்பை கலைச்சிட்டு ஓடனவேலாம் இருக்கேன் அந்த கட்சியில. சார் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஓடனே மட்டும் இல்ல, ஆ, அந்த கட்சி வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டு சார், ஆமா. நாட்ரிச்சபிளுக்கு போயிட்டு அவ்வளவுதான். எவனுமே எங்க இருக்கானே தெரியல. அதான். ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் ஓடிட்டாரு, ம். புஷி ஆனந்த் ஒரு பக்கம் ஆளை காணல. புஷி ஆனந்துக்கு கொஞ்சம் தமிழும் சரியா வராது போல இருக்கு. வணக்கம்னா வழக்கணும் பாரு அவரு, ம். கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. அவர் பேசுறது எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, ஆமா. அவர் சமயத்துல பத்தி ஏதாவது உளருவாரு. அதே மாதிரி புஷி ஆனந்த் வந்து அந்த கேட்டகரி தான். ஆனா தாவேக்கான்றது வந்து விஜய்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய தூண்ல எல்லாருமே, அவரு விஜய் தோல்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா விஜய்ன்ற ஒரு மனுஷன் இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை. இப்ப அவரு கட்டமைப்பை அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும். அவரு அதிமுக, திமுக மாதிரி. கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது அடுத்த கட்ட தலைவர்கள், வழி நடத்தக்கூடிய தலைவர்கள், அவங்களையும் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படி பண்ணுனா தான் அவங்க ஆட்சியை பத்தியே யோசிக்க முடியும். அது தாவேக்கா இல்லாம விஜய் ஜெயிச்சிருவாரு சார், அதுல ஒன்றும் சந்தேகம் இருக்காது. விஜய்க்கு வந்து எல்லாரும் விஜய்ன்ற ஒரு இதுல போட்டுருவாங்க. அடுத்தவங்க இப்ப மத்தவங்க சார் எல்லாம் நீங்க சொன்னீங்க, இப்ப 2 தொகுதியில அவர் போட்டியிடுறாரு. அது என்ன மனநிலை? அது வந்து சீமான் சொல்றாரு, அது மக்களையும் என்ன நம்பாதவன் சொல்றது? தன்னையும் நம்பாதவன் தான் 2 தொகுதியில போட்டியிடுவான்ற. அது அது உண்மைதானே சார்? ஒரு 2 தொகுதியில ஒருத்தர் போட்டியிடுறாருன்னா, நம்ம ஒரு இதுல போட்டிட்டு ஒருவேளை தோத்துட்டா என்ன செய்யன்ற ஒரு எண்ணம் தானே. பயம். பயம், என்ன சந்தேகம், நமக்கு நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்றதுதான். அதனால வந்து அது 2 தொகுதியில போட்டியிடுறது வந்து இது மிக மிக வந்து அது வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் சார். அவர் ஸ்ட்ராங்கா ஒரு தொகுதியில போட்டியிடட்டும், ஒரு தொகுதியில போட்டிட்டு ஜெயிக்கட்டும். 2 தொகுதியில போட்டியிடுறதுலேருந்தே தெரியுது அவருக்கு அவரையே அவர் நம்பல அப்படின்றது தான். வெளியில பேசலாம், அவர் என்ன நம்ம பேசலாம். ஆனால் தன்னம்பிக்கை உள்ள எந்த தலைவரும் 2 தொகுதியில வந்து போட்டியிட மாட்டாங்க. அதுல அண்ணன் சீமான் சொல்வது வந்து உண்மைதான், அதுல தவறு கிடையாது. நம்ம நிறைய தேர்தல் சம்பந்தமாக அதை இனிமேல் நிறைய விஷயங்களை பேசுவோம். இவ்வளவு நேரம் என்னுடன் நேரத்தை செலவழித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் சார்.